Good morning, students. Last class we are discussed about Unit 2, very important topic, P block elements, silicones, types of silicones and silicates, types of silicates. இதெல்லாம் போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா? Dear student, today we will discuss about Unit 7, Chemical Kinetics. Chemical Kinetics. Dear students, இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சயின்டிஸ்ட் நேம் பாரு, ஸ்மார்ட் ஆகஸ்ட் அர்கீனியஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் நேமு. இவர் என்ன பண்ணார்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர். வேதியியலில் இயற்பியல் வேதியியல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ற ஒரு தனி பிரிவு உருவாக இவர் காரணமாக இருந்தவரில் இவரும் ஒருவர். இவர் என்ன பண்ணார்னா மின்பகுளிகளின் கடத்துத்திறன் பற்றி ஆய்வினை மேற்கொண்டு படிக உப்புக்களை நீரில் கரைக்கும் போது அவைகள் இணை அயனிகளாக பிரிகை அடைகின்றன என்ற கருத்தை கண்டுபிடிச்சார். என்ன பண்ணார் அவர்? He focused his attention on the conductivities of electrolytes. He proposed that crystalline salt dissociated into Farad charged ions when dissolved in water. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார்? அயனிகளை நீரில் கரைக்கும் படும்போது 2 பேர் அயனிகளாக பிரியுது அப்படின்ற கருத்தை முன்மொழிந்தார். இந்த கருத்துக்காக அவர் 1903 வேதியியலில் நோபல் பிரைஸ் இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் அதுவும் இல்லாமல் அமிலம் மற்றும் காரத்திற்கான வரையறைகள் பற்றியும் கிளர்வு ஆற்றல் அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி பற்றிய கோட்பாடு ஆகியவற்றையும் சிறப்பாக விளக்கம் அளித்திருக்கிறாரு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஸ்மார்ட் ஆகஸ்ட் அர்கீனியஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? என்ன யூனிட் சொல்லிக்கிறோம்? யூனிட் 7 +2 கெமிஸ்ட்ரி, யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Dear students, now introduction. We are already learnt in 11th standard that the feasibility of a chemical reaction under a given set of conditions can be predicted. Dear students, using the principles of thermodynamics. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன், ஒரு கிவன் கண்டிஷன், கொடுக்கப்பட்ட ஒரு கண்டிஷனில் வினை நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். However, thermodynamics does not provide an answer to a very important question of how fast a chemical reaction takes place. அதே இந்த தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபிள்ஸை பயன்படுத்தி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும், எவ்வளோ வேகத்தில் நடக்கும் என்ற ஒரு முக்கியமான கொஷினுக்கு சரியானது ஒரு தீர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we know from our practical experience that all chemical reaction take some time for completion. Very important word, code it. All the chemical reaction take some time for completion. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம நடந்துன்னு இருக்குது. ஆனால் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே நமக்கு கம்ப்ளீட்டட் ஆகணும்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம்? அண்டர்லைன் அவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? த ரியாக்ஷன் ஸ்பீடு ரேஞ்சிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் என்னன்னு சொல்கிறோம் நமக்கு இன் பெம்டோ செகண்ட் டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ இன் இயர்ஸ். டியர் ஸ்டூடெண்ட், அண்டர்லைன். இப்போ ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்லலாம். அது எதால் நம்ம மெஷர் பண்ணுறோம்? பெம்டோ செகண்ட் அப்படின்னா அது ஒரு யூனிட்.
நெக்ஸ்ட்டு அதே ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்குன்னா இயர், ஆண்டில் வந்து நம்ம கணக்கிடலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், when the reactant barium chloride BaCl2 name barium chloride solution and diluted H2SO4 means sulfuric acid are just mixed, a white precipitate, dear student underline, the white precipitate is barium sulfate, BaSO4 name barium sulfate immediately formed. பேரியம் சல்ஃபேட் வந்து இமிடியேட்லி இப்போ நமக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிறோம், சிம்பிளாக எடுத்துக்கிறோம். பேரியம் குளோரைடு சொல்யூஷன் கூட டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்கும், ஒயிட் பிரிசிபிடேட்டாக பேரியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ரியாக்ஷன் வந்து என்ன சொல்லலாம், இது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஓகேவா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ரியாக்ஷன். அதர் ஹேண்ட் த ரியாக்ஷன் சச் as ரஸ்டிங் ஆஃப் அயன் டேக் மெனி இயர்ஸ் டு கம்ப்ளீட். ரஸ்ட் இரும்பு துருப்பிடிக்கிறது வந்து நம்ம ரொம்ப வருஷம் நடக்கும். இது வந்து ஒரு ஸ்லோ ரியாக்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஹவு ஃபாஸ்ட் எ கெமிக்கல் சேஞ்ச் கேன் அக்கர். ஹவு ஃபாஸ்ட், நம்ம ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது எவ்வளோ வேகத்தில் நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்புறம் வாட் எ கெமிக்கல் சேஞ்ச் கேன் அக்கர், என்னது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வாட் ஹேப்பன் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் த பீரியட் பிட்வீன் த இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆர் ப்ரொவைட் பை எ கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குன்னா ஆரம்பத்தில் நடக்கும், அப்புறம் இனிஷியல் இருக்கும், இல்லை ஃபைனல் இறுதியில் வந்து நடக்கும்போது என்ன நிகழுது அப்படின்ற கொஷினுக்கு வந்து எது ஆன்சர் பண்ணுதுன்னா கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸ் மூலமாக தான் ஒரு ரியாக்ஷன் வந்து இடையில பிட்வீன் கேப்பில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். த வேர்ட் கைனட்டிக்ஸ், அண்டர்லைன், த வேர்ட் கைனட்டிக்ஸ் is derived from the Greek word kinesis. Dear student, Greek word kinesis, the word meaning movement. The word meaning வந்து என்னன்னு சொல்கிறோம், movement. இப்போ வந்து கிரீக் வேர்டு வந்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கைனசிஸ் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து கிடைச்சது. இதுக்கு மீனிங்னா மூமெண்ட், இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு இப்போ கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. டிஃபைன் கெமிக்கல் கைனட்டிக்ஸ். கெமிக்கல் கைனட்டிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்ட் தி மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொசீடிங் அண்டர் கிவன் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, இப்போ கெமிக்கல் கைனட்டிக்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம், இம்பார்ட்டன்ட் வந்து என்னது, இப்போ டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன், ஒரு கிவன் கண்டிஷனில் அப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு, கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது, அந்த ஸ்பீடினுடைய மெக்கானிசம், வினை வழிமுறை பற்றிய படிக்கிற ஒரு ஸ்டடி படிப்புக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கெமிக்கல் கைனட்டிக்ஸ், வேதி வினைவேகவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. த ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் கைனட்டிக்ஸ் not only help to determine the rate of chemical reaction. Dear student, study of chemical kinetics not only help to determine the chemical reaction. chemical reaction வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேதி வினையினுடைய வேகம் ரேட்டை மட்டும் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. but also useful in optimizing the process conditions of industrial manufacturing process. Dear student, code it, industrial manufacturing process, organic and inorganic synthesis. இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலையில் முக்கியத்துவம் வாய்ந்த சில செயல்பாடுகளுக்கும் அப்புறம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கினுடைய சிந்தட்டிக் ரியாக்ஷன், தொகுப்பு வினைகள். ஓகேவா, தொகுப்பு முறையில் வினைகள் வந்து போன்றவற்றில் விளைபொருள் எவ்வளோ நமக்கு அதிகமாக நடக்கும், சாதகமாக நிகழ்த்த முடியும் அப்படின்றத தீர்மானிக்கவும் எது பயன்படுது, நம்ம கெமிக்கல் கைனட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்ன வி டிஸ்கஸ் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இட். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேதி வினையினுடைய வேகம், அதை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ், அண்டு வி ஆல்சோ டிஸ்கஸ் த தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் அண்டு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கூடவே நம்ம என்ன படிக்க போகிறோன்னா வினை வேகத்திற்கான சில தியரிகள் பார்க்கலாமா இல்லையா, கெமிக்கல் கைனட்டிக்ஸ் ரேட்டுக்கான தியரிஸ் பார்க்கலாம். கூடவே என்ன பண்ணணும், ஒரு ரேட்டை எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சர் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு,
எப்படி டிபெண்ட் பண்ணலை அப்படின்ற கான்செப்டும் இருக்குது. ஓகேவா? வெப்பநிலை பொறுத்து ஒரு வினையினுடைய வேகம் அதான் நம்ம சொல்கிறாங்க. த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் rate of chemical reaction. Rate of chemical reaction. ஓகேவா? A rate is a change in a particular variable for unit time. Underline. ஒரு குறிப்பிட்ட யூனிட் டைம்னா என்ன? ஒரு பர்டிகுலர் டே இருக்கலாம், 1 டே இருக்கலாம், 24 ஹவர்ஸ் இருக்கலாம், மினிட்ஸில் சொல்கிறது, செகண்டில் சொல்கிறது, இயரில் சொல்கிறது. இதான் நம்ம யூனிட் டைம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? A rate is a change in a particular variable for unit time அப்படின்னு சொல்கிறோம். ஓரளவு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாறிலி வேரியபிளில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் அதான் நம்ம என்னென்னு சொல்கிறது? ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆல்ரெடி லேர்ன்ட் இன் ஃபிசிக்ஸ் தட் சேஞ்ச் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃபார் யூனிட் டைம் கிவ்ஸ் இட்ஸ் வெலாசிட்டி. ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கிறோம். ஒரு யூனிட் டைமில் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதனுடைய சேஞ்சஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதனுடைய வெலாசிட்டியை வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதை தான் சிமிலர்லி எ கெமிக்கல் ரியாக்ஷன் த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீசஸ் இன்வால்வ்டு இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் யூனிட் டைம் டியர் ஸ்டூடெண்ட் கோட் இட் கிவ்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இதுதான் நம்ம டெஃபினிஷன். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ரேட்டுக்கான டெஃபினிஷன் பார். கெமிக்கல் ரியாக்ஷன் த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பீசஸ் இன்வால்வ்டு இன் எ chemical reaction for unit time give a rate of reaction. இப்போ யூனிட் டைமில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இடம்பெற்றுள்ள அதில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்கிறோம்? ரியாடக்டில் இருக்கிற இல்லை ப்ராடக்டில் இருக்கிற அதனுடைய கான்சன்ட்ரேஷனில் ஏற்படுகின்ற மாற்றம். ஓகேவா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரேட். ரேட் ஆஃப் ரியாக்ஷன். டிஃபைன் ரேட் அப்படின்னா இதுக்கான டெஃபினிஷன் இது எழுதுப்பா. டிஃபைன் ரேட்டுன்னா இந்த 4 லைன்ஸ் எதுனா போதும். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க. கன்சிடர்ட் ஏ ஒரு சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் பி. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாடக்ட் ஏ ஆஃப் கேன் பி மெஷர்ட் அட் டிஃப்ரெண்ட் டைமில் இன்டர்வலில் எடுக்கிறோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸில் எடுத்துக்கிறோம். T2 and T1. T2 greater than T1. A concentration of A1 and A2 concentration of A2. இப்போ ரெண்டும் பார்த்தோன்னா the rate of chemical reaction can be expressed as the rate is equal to minus change in the concentration of the reactant divided by change in time. ஓகேவா? இதுவும் ரேட்டுக்கான டெஃபினிஷன் தான். சில டைமில் இதுவும் எழுதலாம். ரேட்டுக்கான டெஃபினிஷன் அப்படின்னா சொல்லலாம் மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஓகேவா? அப்போ ரேட்டுக்கான ஃபார்முலா பாரு. ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A1 டிவைடட் பை T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு இப்போ A2 மைனஸ் A1 இது வந்து சேஞ்சஸ். ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? டெல்டான்னு எடுத்துக்கலாமா? சேஞ்சஸ் வந்து டெல். அப்போ டெல் ஆஃப் concentration of A divided by time T2 அதுவும் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணலாம்? டெல்டான்னு எடுத்துக்கலாமா? அப்போ டெல் டி அப்படின்ற ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட், டூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷனில் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாடக்ட் வந்து என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. ஏன் சார் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே ரியாடக்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து டிகிரீஸ் ஆகும். தட் இஸ் A2 less than A1. ஓகேவா? hence the change in concentration of A2 minus concentration of A1 gives a negative value. Dear student, code it. எப்போவுமே நமக்கு என்ன இருக்கும்? என்ன வேல்யூவாக இருக்குது? நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ இல்லையா? அப்போ கன்வர்ஷன் த ரியாக்ஷன் ரேட் இஸ் பாசிட்டிவ். ஆனால் நம்ம மரபு ரீதியாக நம்ம என்ன பண்ணுவோம்? ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ் தான். hence the negative sign is introduced in the rate expression. ஆனால் ரேட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்ன சைன் நம்ம யூஸ் பண்ணுறோம்? நெகட்டிவ் சைன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஃபாலோட் பை மெஷரிங் த ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன? ரியாடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் A gives Bன்னு பார்த்தேன் இல்லையா?
ப்ராடக்ட் வந்து என்ன பி இல்லையா, அப்போ அதனுடைய சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரேட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டெல் concentration of B of divided by del T. Since அப்போ B2 greater than B1, அப்போ no minus sign. இங்கே வந்து மைனஸ் சைன் வந்து வராது. ஏன் சார் மைனஸ் சைன் வராது? ப்ராடக்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது, எதையும் சேஞ்சஸ் நடக்கலை, டிகிரிஸ் ஆகலை. ஓகேவா, ரியாடக்டில் தான் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு டிகிரிஸ் ஆகுது, அதனால் மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லாதனால நமக்கு என்ன பண்ணுறோம், எந்த சைனும் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒரு டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு டயக்ராம் போட்டுருக்குறாங்க. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். மேலே வந்து கோனிக்கல் பிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சஸில் வந்து நம்ம டைம் எடுத்துக்கிறோம். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட், எக்ஸ் ஆக்சஸில் டைம் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சஸில் வந்து நமக்கு என்னது கான்சன்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கிறோம், சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனு. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோம், ரியாடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் பாரு, ஃபஸ்ட்டு இந்த ரெட் லைன் பாரு, ரெட் லைன் வந்து ஏ வந்து என்ன ரியாடக்ட். ஓகேவா, ஏ வந்து ரியாடக்ட். இப்போ ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஏ கிவ்ஸ் பி, இது வந்து ரியாடக்ட் பாரு, நமக்கு வந்து பாரு டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா. டைம் பாரு, இப்போ 20 மினிட்ஸில் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா 0.4 இருக்குது. ஃபஸ்ட்டில் பாரு ஜீரோவில் வந்து ஒரு 1.0 இருக்குது கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் கவனி, டைம் இன்க்ரீஸ் ஆகினே போதா, டைம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகினே வருது. அதனால் நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு க்ரீன் கலர் வந்து நமக்கு என்ன ஆகுது பாரு, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகுது, டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இது வந்து என்னது பி, இது ப்ராடக்ட், இது ஏ ரியாடக்ட். நம்ம என்ன பண்ணோம், டெஃபினேஷன் என்ன பார்த்தோம், மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஏ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், இப்படி எழுதிக்கலாமா ஜென்ரலாக. இப்போ எப்படி எழுதலாம், மைனஸ் டி ஆஃப் ஏ divided by dt is equal to plus வந்து என்ன, d of b divided by, dear student, இப்போ ப்ராடக்ட் மட்டும் எழுதுகிறேன். ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நல்லா கவனி, ப்ளஸ் d concentration of b divided by dt, இங்கே ப்ளஸ் வரும். ஓகேவா, இது ரியாடக்டாக இருந்தால் நம்ம என்ன எழுதணும்னு சொல்லலாம், மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி, இங்கே மைனஸ் வரும். ஓகேவா, இதான் அந்த கிராஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த கிராஃப் பற்றி உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருப்பா, இப்போ யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கான யூனிட். இப்போ யூனிட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை யூனிட் ஆஃப் டைம், unit of concentration divided by unit of time. இப்போ concentration is expressed in number of moles per liter. concentration வந்து எதில் எடுத்துக்கலாம், liter per moles per literன்னு எடுத்துக்கிறோம். டைம் வந்து என்னது, expressed in time வந்து செகண்டில் வந்து எடுத்துக்கிறோமா. அப்போ therefore ரெண்டும் டிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம், mole per liter divided by time வந்து செகண்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ நமக்கு இது ரெண்டு சேஞ்சஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும், மோல் லிட்டர் இன்வர்ஸ், செகண்ட் கையே இருக்குது மேலே போனால் செகண்ட் இன்வர்ஸ்னு வந்துடும். இந்த பைக் வேலை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் பாரு, மோல் கிடச்சிச்சா, லிட்டர் இன்வர்ஸ், கீழே இருக்கிற செகண்ட் மேலே போனால் எஸ் இன்வர்ஸ், அதான் யூனிட். ஓகேவா, யூனிட் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கினியா. இப்போ அண்டர்லைன் பண்ணிங்க, the unit of rate of reaction, the unit of rate of reaction, very important term, unit rate of reaction is mole liter inverse second inverse, இல்லை mole liter power -1 second power -1ன்னு சொல்லலாம். இது டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா, இந்த ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, மினிட், ஹவர், இயர், ஏதாவது ஒரு யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கேஸ் ஸ்பேஸாக இருந்தால் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் ஸ்பேஸ்க்கு வந்து என்னது, யூஸ்வலி நம்ம எதில் சொல்லணும்னா
நம்ம டேர்ம் பார்ஷியல் ப்ரெஷர் 11th படிச்சுக்கிறோம்ல பார்ஷியல் ப்ரெஷர் இன் கேஸ் யூனிட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வர்ஸ் கேஸ்னா அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்க ஜென்ரலாக சொல்லும்போது மோல் லிட்டர் இன்வர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் ஓகேவா கண்டிப்பாக இதில் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் யாராவது சொல்ல முடியுமா டியர் ஸ்டூடெண்ட் டெல் மீ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்குறோம் ரேட் ஸ்லோ ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துருக்குறோம் ரேட்டுக்கான டெஃபினிஷன் பார்த்துக்குறோம் ரேட்டுக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம் ரேட்டுக்கான யூனிட் வந்து பார்த்துருக்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாய்கோமெட்ரி அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட் இதில் எதுவும் டவுட் இல்லையா ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாய்கோமெட்ரி கான்சன்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம்